வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்டு மாமி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் சேனைக்கிழங்கு வறுவல். குக்கரில் சேனைக்கிழங்குகளை நல்லா அலசி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். சேனைக்கிழங்கு சூடு ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். சூடு ஆறின பிறகு அதோட தோல்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அந்த கிழங்குல இருக்க ப்ரௌன் கலரில் மாறி இருக்க பகுதியை கெட்டு போயிருக்கும். அதை கழிச்சிட்டு வெள்ளையாக இருக்க மாவு பகுதிகளை மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் மேலே கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு கிழங்குகளாக போட்டு பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். பிறகு ஒரு தவா வச்சு அது சூடான பிறகு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஒவ்வொரு கிழங்குகளாக எடுத்து தவாவில் எடுத்து வைக்கணும். ஸ்டவ்வு முக்கால் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒவ்வொரு கிழங்கா திருப்பி போட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதே போல் எல்லா கிழங்குகளையும் வறுத்து எடுத்துக்கணும். மீன் வறுவல் ஸ்டைலில் சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. கடைசியாக கருவேப்பிலை போட்டு வறுத்து அது மேலே தூவிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ டு ஆல்.